जना सुकृतिनोर्जुन आर्तो जिज्ञासुर अर्थार्थी ज्ञानी च भरतर्षभ तेषां ज्ञानी नित्ययुक्तः ஏகபக்திஹ விசிஷ்யதே. இதெல்லாம் கண்ணன் கீதையில் தன் ஞானியான பக்தனின் பிரபாவம் சொல்லும் இடங்கள். எப்போதும் என்னை பற்றியே பாடுபவனாய், நெஞ்சு என்னிடத்தில் நிலை பெற்றவனாய், செயல்களெல்லாம் என்னை சந்தோஷிக்க வைக்கும் பொருட்டே இருப்பதாய் என் பக்தன் வாழ்கிறான். அவன் மற்றவற்றை என்னிடம் எதிர்பார்ப்பதில்லை, ஐஸ்வர்யத்தை வேண்டுவதில்லை, ஆரோக்கியம் ஆயுளை காட்டிலும் என்னோடு கூடியிருப்பதைத்தான் அவன் விரும்புகிறான். அப்படிப்பட்ட பக்தன் என் உள்ளத்துக்குள் எப்போதும் இருக்கிறான் என்று கண்ணன் கூறுகிறார். வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபக. வாசுதேவனே எல்லாம் என்று சொல்லக்கூடிய மகாத்மாவை தேடினாலும் கிடைக்காது. அனைவருக்கும் கண்ணன் ஆத்மாவா அல்லது கண்ணனுக்கே மற்றொரு ஆத்மாவா? ஞானிகள் எல்லாம் கண்ணனுக்கே ஆத்மா போலும். அறிவார் உயிரானாய் அறிவிலேனு கருளாய் என்று நம்மாழ்வார் சாதிக்கிறார். அடியேனுக்கு அறிவில்லை, அப்படிப்பட்ட எனக்கு அருள வேண்டும். நீ எப்படிப்பட்டவனாக உள்ளாய்? அறிவார் உயிரானாய். அறிவார்கள் ஞானிகள் பக்தர்கள், அவர்களுக்கெல்லாம் உயிராய், அவர்களுக்கெல்லாம் ஆத்மாவாக இருப்பவனே அறிவார்களுக்கு உயிரானாய். இல்லை என்றால் அறிவார்களை உயிராக கொண்டவனே அறிவார்களான மகாத்மாக்களை தனக்கே ஆத்மாவை போல பெருமான் நெருக்கமாக கொள்ளுகிறான். அப்ப ராமனுக்கு ஆஞ்சநேயர், ஆஞ்சநேயருக்கு ராமர், இந்த இருவருடைய சேர்த்தி தான் என்னே. அறிஞர்களிலே சிறந்தவர் ஆஞ்சநேயர். அப்ப அவரையே தனக்கு எப்போதும் அருகில் தன் பக்தனாகவே ராமன் கொண்டிருக்கிறார். ஆகையால் தானோ என்னமோ இன்று நாம் சேவிக்க போகும் ராம ஆஞ்சநேயர் சன்னதி அவ்வளவு நெருக்கத்தோடு எழுந்துருளி உள்ளனர். சென்னையில் மேற்கு மாம்பலம் ரயில் அடி, அதிலிருந்து அயோத்தியா மண்டபத்தை நோக்கி நடக்க தொடங்கினால் சுமார் 5 நிமிட நடையிலேயே ராமாஞ்சநேயர் சன்னிதானம் வருகிறது. ரொம்ப ஆச்சரியமான சன்னதி. ஆஞ்சநேயரையும் தரிசிப்போம், ராமனையும் சேவித்துக் கொள்வோம். முதலில் கோயிலுக்குள் நுழைகிறோம். வெளியிலேயே பல திருவுருவங்களை நம்மால் தரிசிக்க முடிகிறது. ஒருபுறம் நரசிம்ம பெருமான், ஹனுமானே எழுந்துருளி உள்ளார், கருடன் உள்ளார், விஷ்ணு ரூபத்தில் பெருமான் உள்ளார். ஒரு தூண், அந்த தூணின் நாற்புறத்திலேயும் 4 சிற்ப ரூபத்தில் பெருமான் உள்ளனர். கோயிலில் நுழையும் போதேயே வாசலுக்கு மேல் ராமன், லக்ஷ்மணன், சீதை ஆகியோர் உள்ளனர். இருமருங்கிலும் தரிசித்தால் தசாவதாரமும் உள்ளன. மத்ஸ்ய, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன, பரசுராம, ராம, பலரான, கிருஷ்ண, கல்கி என்ன தசாவதாரங்களையும் சேவிச்சுக்க முடியாது. அவர்களை எல்லாம் தரிசித்துக் கொண்டு உள்ளே புகுகிறோம். ரொம்ப ஆச்சரியமான கண்ணன் ஒருத்தர் எழுந்தருளி உள்ளார். இங்கெங்க ராமர் கோயிலில் கண்ணன் வந்தார்? பக்தனுடைய பிரபாவத்தை கண்ணன் தானே கீதையில் ஓதினார். அப்ப அவருக்கு இடம் இருக்க வேண்டாமா? கடவுள் ஸ்தானத்தில் ராமன், ஆச்சாரியன் ஸ்தானத்தில் கீதாச்சாரியரான கண்ணன். இதோ ஓர் திருக்கையால் அனுகிரகம் செய்து கொண்டு அபயஹஸ்தமாய் அருள் பாலித்துக் கொண்டு மற்றொரு திருக்கையில் உருட்டி வைக்கப்பட்ட நிரம்ப வெண்ணெய், அந்த வெண்ணெயை பற்றி கொண்டு கருத்த திருமேனியோடே கண்ணன் எழுந்துள்ளி இருக்கிறார். கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடந்தேனை புண்ணில் புலி பெய்தார் போல் புறனின் அழகு பேசாதே என்றே ஆண்டாளுடைய பாசுரம். அடுத்து ராமனை தரிசிப்போம். அடுத்த நாள் தரிசிக்கும் போது பார்க்கும் போது ஆஞ்சநேயரை சேவிச்சுக்கலாம். இதோ ராமன், நடுவாக ராமன் எழுந்துள்ளி இருக்கிறார். தலை சாய்த்து கொண்டு திபங்கி ரூபம்னு சொல்லுவோமே, ஒரு பக்கம் கழுத்து வளைந்திருக்கிறது, எடை வளைந்திருக்கிறது, கால் கணுக்கால் வளைந்திருக்கிறது. 3 இடத்தில் வளைவுகளோட ராமன். அவர் எப்படி வளைந்திருக்கிறாரோ அதை போல் வளைந்திருக்கும் வில், சார்ங்கம், கோதண்டம், சாபம், தனுசு, கார்முகம் என்றெல்லாம் பொது பெயர்களும் சிறப்பு பெயர்களும் இந்த வில்லுக்கே உரியவை. வில்லை பற்றி கொண்டு ராமன், அந்த ராமனின் வில்லுக்கும் தான் தான் காவல் என்று பக்கத்தில் லக்ஷ்மண சுவாமி, லக்ஷ்மண பிரபாவத்தை தான்
இப்ப நாம பார்த்துன்னு வந்தோம். பெருத்த சரீரத்தோட அதிகாயன் வந்தான், பாணத்தால் லக்ஷ்மணன் வீழ்த்தினான்னு பார்த்தோமே. இலக்குவனை தரிசித்தோம், கொடியடையாளான சீதை. அதை பத்தி கம்பர் கூறும்போது, பொய்யோ எனும் இடையாளுடன் இளையானுடன் போனான். பொய்யோ எனும் இடையாள், இவளுக்கு இடுப்பு இருக்கிறதா இருக்கு இல்லையா என்கிற அளவுக்கு சிறுத்த இடையான், அவள் இடையாள், பக்கத்துல இருக்கிறவன் இளையான், லக்ஷ்மணன் இளையான். அப்ப பொய்யோ எனும் இடையாளுடன் இளையானுடன் ராமன் காட்டுக்கு சென்றான்னு கம்பர் கூறுகிறார். அந்த ராமனை என்று தரிசித்துக் கொண்டோம். அடுத்த நாள் ஆஞ்சநேய சுவாமியை சேவிக்கலாம். தற்போது 72வது சர்க்கம். போன அனைவரும் மாண்டு விட்டனர். அதிகாயன், திரிசிரா, தேவாந்தகன், நராந்தகன், மகோதரன், மகாபார்ஸ்வன், உன்மத்தன், மத்தன், 8 பேர். மத்த கஜம் போன்ற ஒத்தொத்தரும் 8000 பேரை எதிர்க்க முடியும். அனைவரும் அழிந்தனர். ராவணன் புலம்புகிறான், இவர்களெல்லாம் அழியக்கூடியவர்களே அல்லர்களே, நினைக்கவே பார்க்க முடியவில்லை. அதிகாயம் ஹதம் ஸ்ருத்வா லக்ஷ்மணேன மகாத்மனா உத்வேகம் அகமத் ராஜா வச்சனம் சேதம் அப்ரவீத். அதுவும் அதிகாயன் இறந்தான், இலக்குவன் அழித்தான் கேள்விப்பட்டு தவித்தான் ராவணன். தூம்ராட்சா பரமாமருஷி சர்வசஸ்திர விருதாம்பரஹ அகம்பனஹ பிரகஸ்தச்ச கும்பகர்ணஸ்ததைவச. எத்தனை பேர் முடிந்தனர். இவர்களெல்லாம் அழியக்கூடாதே இல்லையே. தூம்ராட்சன் அனைத்தும் தெரிஞ்சவன், அகம்பனன், பிரஹஸ்தன், கும்பகர்ணன், இவ ஒத்தொத்தரும் மகாபலம் பொருந்தியவர்கள். சசைன்யாஸ்தே ஹதாவீராக ராமேன அக்லிஷ்ட கர்மணா ராட்சசாசு மகாகாயாக நானாசஸ்திர விசாரதாக. வெவ்வேறு அஸ்திர சஸ்திரம், எந்தெந்த தேவர்களை எதிர்த்தவர்களோ ஜெயித்தவர்கள், பெருத்த தேவர்களிடத்தில் வரமும் பெற்றவர்கள், பிரம்மா, சிவன் முதலானோர், இவர்களிடத்துல பிரீத்தியோட வரம் கொடுத்தவா அத்தனை பேரும் தங்கள் தங்கள் சேனையோடு அழிந்து போயினரே. அதை விட ஆச்சரியம், இந்திரஜித்து கட்டி வைத்த அஸ்திரம் அந்த நாகபாசத்திலிருந்து வெளியில வர முடியாதே. ராவணன் அஸ்திரத்தால் கட்டியிருக்கார், இந்திரஜித் அஸ்திரத்தால் கட்டினார். இதெல்லாம் விடுதலையே ஆக்க முடியாத அஸ்திரம். ஆனா அதிலிருந்து விடுதலை ஆயிட்டார்களே. மோக்தும் தத் பந்தனம் கோரம் யக்ஷ கந்தர்வ பன்னகை சரபந்தாத் விமுக்தௌதௌ பிராதரவு ராமலக்ஷ்மணவ். அந்த சரத்திலிருந்து கூட ராமனும் இலக்குவனும் தப்பித்து வந்து விட்டனர். கருடன் வந்து இவர்களுக்கு உதவி புரிகிறார். எப்பேற்பட்டவர்களும் கண்டிப்பா வெளியில வர முடியாத அஸ்திரத்திலிருந்து வந்தார்களே. அஹோ சுபலவான் ராமஹா. கடைசியா ராமனுடைய பலத்தை ராவணன் ஏற்றுக்கொண்டு பேசுகிறார். அஹோசு பலவான் ராமஹா மகதஸ்திர பலஞ்சவை. என்னென்ன அஸ்திரம், என்னென்ன மர்மம் என்பது இந்த ராமனுக்கு நன்கே தெரிந்திருக்கிறது. நிஷ்கிராமஹாவா பிரவேசோவா ஞாதவ்யா சர்வதெய்வனஹா. நமக்கு என்ன ஆச்சரியம், இதுவரை நம் வாசலை காக்க வேணும்னு நினைத்தது கூட இல்லை. இன்னென்ன இடத்துல என்னென்ன வச்சிருக்கோமே அது பறிபோய் விடுமோ என்று நான் நினைத்ததே கிடையாது. அப்படிப்பட்ட பட்டணத்துக்கு காவல் வைக்க வேண்டி இருக்கிறதே. சரி சரி, அரக்கர்கள் ஒரு புறம் அசோகவனத்தில் போய் காவல் இருக்கட்டும், லங்கா துவாரத்தில் நாற்புறத்திலும் போய் காவல் இருக்கட்டும், என் அரண்மனையை அவர்களெல்லாம் காவல் காக்கட்டும் என்று ஒவ்வொன்னா கூறிக்கொண்டு வந்தார். சர்வதாபி திஷ்டத்வம் சைன்யைஹி பரிவிருதாபலைஹி பிரதோஷே வார்த்தராத்ரேவா பிரத்யூஷேவாபி சர்வசா. விடியற்காலை பொழுது, பகல் பொழுது, மாலை பொழுது, இரவு பொழுது ஜாகரூகர்களாய் விழித்திருந்து காவல் காக்க வேண்டும். தான் சர்வான்கி சமாதிஷ்ய ராவணோ ராட்சசாதிபா மன்னிஷல்யம் வகந்தீனா பிரவிவேசஸ்வமாலயம். ரொம்ப தீனப்பட்டு தளர்ச்சி உற்று தன்னுடைய அந்த புறத்துக்குள்ளே சென்றான். எல்லாரும் ஜாகிரதையா பார்த்துக்குங்கள். இந்த ராமன் மகாவீரனாக இருக்கிறான், அழிக்கவே முடியாத நம் அரக்கர்களை எல்லாம் அழித்திருக்கிறான். பயமாக இருக்கிறதுன்னு சொல்லல, அது ஒரு வார்த்தை மட்டும் இந்த ராவணன் சொல்லல. கிட்டத்தட்ட அதான பொருள். இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சா பயக்கிறான், நடுங்குகிறான் தான் அர்த்தம். அடுத்தது 73வது சர்க்கம். இந்திரஜித்து பெரும் பிரம்மாஸ்திரத்தை விட்டு ராமன், லக்ஷ்மணன் மற்றும் வானர சைன்யம் முழுமையும் கட்டுப்படுத்தி விடுகிறான். நினைத்தே பார்க்க முடியாத செயல். 67 கோடி வானரங்கள் கூட ராமனும் இலக்குவனும் இதுல விழித்திருந்தவர்கள் ஜாம்பவான், லக்ஷ்மணன், விபீஷணன் இவர்கள் மட்டுமே. மற்ற அனைவரும் மயங்கி சரிந்தனர். அதை சொல்றார். ததோ ஹதான் ராட்சச புங்கவாஸ்தான் தேவாந்தகாதி திரிசிரோதிகாயான் ரக்ஷோகணாஸ்தத்ர ஹதாவசிஷ்டாஸ்தே ராவணாய த்வரிதாக சசம்சுஹு.
இவர்கள் அனைவரும் மரணமடைந்தனர் செய்தி ராவணன் காதுக்கு எட்டித்து. அதிக துக்கம் கொண்டான். இந்திரஜித்து வந்து சமாதானப்படுத்தினான். கவலைப்பட வேண்டாம். நதாதமோகம் பரிகந்து மர்கசே யத்ரேந்திரஜித் ஜீவதி நைருதேஷ. இந்திரஜித்து உயிரோடு இருக்கும் வரை தாத்தரே, அதாவது தந்தையே, நீங்கள் கவலைப்படக்கூடாது. பாரும், இனி இவர்கள் எப்படி மரணம் அடைந்தனரோ அதே போல ஆயுள் குன்றி போய் ராமனும் இலக்குவனும் பூமியிலே கிடப்பதை சீக்கிரம் பார்ப்பீர்கள். வெற்றி பெற்று வருகிறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்கள் என்று சொல்லி புறப்பட்டான். கோவேறு கழுதை பூட்டப்பட்ட பொன்மயமான தேர், அதில் ஏறி அமர்ந்தான். பொன்மயமான கவச்சம் அவனை பார்த்தாலே தேவேந்திரன் வருகிறா போல இருந்தது. ஜகாம சஹசா தத்ர யத்ர யுத்ர யுத்தம் அறிந்தமஹ கஜஸ்கந்தகதாக கேச்சிது கேச்சிது பரமவாஜிபிஹி வியக்ராச்ச வியாக்ரா விருச்சிக மார்ஜார கரோஷ்ட்ரைஷ்ச புஜங்கமைஹி. என்னென்ன விலங்குகள் உண்டோ அத்தனையும் ஓட்டி கொண்டு ஆனை, குதிரை, ஒட்டகங்கள் மற்றும் கோவேறு கழுதைகள் என்று அனைத்து சத்தத்தோட அரக்கர் கூட்டம் உள்ள புகுந்தது. நேர சண்டைக்கு போகல, யுத்த பூமிக்கு வந்து தன்னுடைய நெடுந்தேர், ஆடிய நெடுந்தேரான தன் தேரை நடுவிலே நிறுத்தினான். சுத்தி ராட்சசர்களை காவலுக்கு வைத்தான். பெரும் பலி கொடுத்து பூஜை செய்கிறான். இதெல்லாம் அரக்கர்களுடைய பாணி அல்லவா. சம்பிராப்ய மகாதேஜாக யுத்த பூமி மரிந்தமாக ஸ்தாபயாமாச ரக்ஷாம்சி ரதம் பிரதி சமந்ததா. அந்த ராட்சசர்கள் கூடி நிற்க ரதத்திலிருந்து இறங்கினான். சுத்தி செய்ய வேண்டிய பூதபலி, வடக்கே தேவதை, தெற்கே தேவதை, கிழக்கே தேவதை, மேற்கே தேவதைன்னு எல்லாருக்கும் அவன் பூஜை செய்தான். ஜுகுவே பாவகம் தத்ர ராட்சசேந்திரஹா பிரதாபவான். இவன் நெருப்பு அக்னி குண்டத்தை மூட்டி அந்த அக்னியில் ஆகுதி ஹவிசு கொடுத்த போது அவனுக்கு இருக்கிற பிரபாவத்துக்கு பெருமைக்கு அக்னி பகவானே ஹோம குண்டத்திலேருந்து வெளியில வந்து தன் கைகளை நீட்டி பெற்று கொண்டாராம். நமக்கு தோணும், தீவனுக்கு என்ன இந்த மரியாதைனால்? அவன் வச்சிருக்கிற வரபலம், அவனுக்கு இருக்கிற தவ வலிமை. தீயவனாக இருந்தா கூட தவம் புரிந்தால் அதற்குரிய பலன் கிட்டியே தீரும். நமக்கெல்லாம் சந்தேகம் வரும், எதுக்கு இந்த தேவர்கள்லாம் இப்படி வரம் கொடுக்கணும் அப்புறம் கட்டப்பட வேண்டும்? தீயத்துக்காக, தீய லட்சத்துக்கு பயன்படுத்தினால் வரம் கிடையாதுன்னு சொல்லக்கூடாதானால் அப்படி சொல்லிட முடியாது. ஏன்னா லோகத்திலே என்ன தபஸ் புரிந்தால், இத போல் தன் உடலை வருத்தி கொண்டால் இந்த பயன் உண்டு என்று எழுதி வைக்கிறது வேதம். அப்ப அதை கொடுத்து தானே தீர வேண்டும். சாகஸ்ய கிருஷ்ணவர்ணஸ்ய கலம் ஜக்ராஹ ஜீவதஹ ஹவிஸ்தத் பிரதிஜக்ராஹ பாவகஹ ஸ்வயமுத்திதஹ. தானே எழுந்து வந்து அக்னி பகவான் பெற்றுக்கொண்டார். சோஸ்திரமாஹாரயாமாச பிராமஸ்திர விசாரதஹ. உடனே பிரம்மாஸ்திரத்தை தன் தேரில் இழுத்து ஆவாகனம் பண்ணினான். ஆஹ்வானம் பண்ணி கூப்பிட்டான். தேரில் பிரம்மாஸ்திரத்தை அமர்த்தி கொண்டான். அனைவரும் யுத்தத்துக்கு தயாராகுங்கள் என்று எந்தெந்த புறத்தில் ஆறார் போகணும்னு சொல்லிவிட்டு ஷடக் என்று தான் ஆகாயத்தில் மறைந்து விட்டான். ஆகாயத்திலிருந்து ராட்சசர்களை தூண்டுகிறான். இங்கு போங்கள், சண்டையிடுங்கள், அங்கு போய் சண்டையிடுங்கள். ஆகாயத்திலிருந்து கண்ணுக்கு தெரியாமல் அம்பு மாறி பொழிதான். எங்கிருந்து அம்பு வருகிறதேன்னு தெரியாமல் வானர கூட்டமே தவித்து போயித்து. இந்திரஜித்து ததா குருத்தா மகாதேஜா மகாபலா. அவன் ஆங்காங்கு ஆயிரக்கணக்கானோர், லட்சக்கணக்கானோரை மடித்தான். ததஸ்து வானரா சர்வே பின்னதேகா விசேதசா ராமஸ்யார்த்தே பராக்கிரமிய வானராஸ்தியக்த ஜீவிதாக. ராமனுக்காக போர் புரிந்து புரிந்து பலரும் மடிந்தனர். தாங்க மாட்டாமல் புலம்பினர். ராமனிடத்திலேயே போய் சொல்லினர். ராமனும் காண்கிறான், இதென்ன, இன்னைக்கு இதே போல போர் புரிந்தால் அனைவரும் இந்திரஜித் அழித்து விடுவானோ? பேரழிவு வருகிறதே. ஹனுமந்த சுக்ரீவம் ஹனுமந்தஞ்ச சுக்ரீவம் அங்கதம் கந்தமாதனம் ஜாம்பவந்தம் சுஷேணஞ்ச வேக தரிசனமேவச்ச. அங்கதன், சுஷேணன், ஜாம்பவான் அனைவரும் எதிர்த்தும் ஒன்னும் பலிக்கவில்லை. மைந்தன் விவிதன் வந்தும் பலிக்கவில்லை. அப்ப ராமன் லக்ஷ்மணனை பார்த்து சொல்றார், இவனை இப்படியே விடக்கூடாது. அழிப்பதற்கு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ண போகிறேன். அவனும் பிரம்மாஸ்திரத்தை விடலாம். 2 பிரம்மாஸ்திரங்கள் மிகவும் தகிக்கும். லக்ஷ்மணா பொறுத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு பிரம்மாஸ்திரத்தை பூட்டி இருக்க வேணும். அதற்குள் இந்திரஜித்து முந்திக் கொண்டு பிரம்மாஸ்திரத்தை விட அது அனைத்து சைன்யத்தையும் கட்டிற்று. ராமலக்ஷ்மணர்களும் மயக்கமுற்று கீழே சரிந்தனர். நிஷூதயித்வா சகசா விவேசபுரியும் தசக்ரீவ புஜா விகுப்தாம். இது கண்டு சந்தோஷப்பட்டு கொண்டு இந்திரஜித்து நற்செய்தியை சொல்ல தகப்பனார் நோக்கி போனான். இவர்கள் இருவரும் மயங்கி உள்ளனர். எப்படி எழுந்தார்கள் என்பதை பார்ப்போம்.
ஒரு அறிவிப்பு